Dear children, I think you are well versed in the introduction part. Now let me start the first sum in exercise 2.6. Simplify the following using addition and subtraction properties of surds. Simplify the following using addition and subtraction properties of surds. So properties base பண்ணி இந்த கொடுத்திருக்கிற வேல்யூ simplify பண்ண சொல்லியிருக்காங்க using addition and subtraction. So see the first sum. 5 root 3 plus 18 root 3 minus 2 root 3. ஸோ இந்த வேல்யூ என்ன சர்டுன்னு சொல்வீங்க? ஸோ ஃபஸ்ட்டு சொல்லும் போது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இது மிக்ஸ்டு சர்ட், இது ஒரு மிக்ஸ்டு சர்ட், இதுவும் ஒரு மிக்ஸ்டு சர்டுன்னு சொல்வீங்க. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் இருக்குது ஃப்ரண்ட்டில். அதுக்கு அடுத்து என்ன சொல்லலாம்? இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருக்கா? இதனோட வேல்யூ ரூட், அதாவது 2. இதனோட வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ 2, இதனோட இண்டெக்ஸ் வேல்யூவும் 2. அப்போ அதனோட ஆர்டர் சேமாக இருக்குது. ஆர்டர் சேமாக இருந்துச்சு, அதே வேல்யூ 2ஆக இருக்குது அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்னது குவாட்ராட்டிக் சர்ட்ஸ். அப்போ இது குவாட்ராட்டிக் சர்ட்ஸாக இருக்குது. ஆர்டர் சேமாக இருந்தாவே இது என்ன டேர்மு, என்ன சர்டு? லைக் சர்ட்ஸ், isn't it? ஸோ இப்போ லைக் சர்ட்ஸ் என்ன ஆகும்? அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் எதுனாலும் நடக்கும்னு பார்த்தாச்சு. ஸோ எப்படி ஆட் பண்ணுன்றதையும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம். அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் கம்பைன்ட் ஆக போதும். ஸோ இந்த ஆர்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ரேடிகன் வேல்யூவும் சேமாக இருக்கிறதால, ஆர்டரும் ரேடிகன் வேல்யூவும் சேமாக இருக்கிறதால, இதுலேயும் ஆர்டர் 2 ரேடிகன் 3, ஆர்டர் 2 ரேடிகன் 3, ஆர்டர் 2 ரேடிகன் 3 சேமாக இருக்கிறதால இது வந்து லைக் சர்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனோட கோஎஃபிஷியன்ஸ் ஆட் அண்ட் சப்ராக்ட் ஆகும். ஸோ 5 + 18 - 2 ஃபஸ்ட் வேல்யூ, ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை மட்டும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டரும் ரேடிகனும் சேமாக இருக்கிறதால காமனாக ரூட் 3 எடுத்துட்டோம் நம்ம வெளியே. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 × √3 5 √3 ப்ளஸ் 18 × √3 18 √3 செகண்ட் டேர்ம் மைனஸ் 2 × √3 -2 √3. ஸோ 18ல் 2 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 16 வரும். 16 + 5 21. ஸோ ஆன்சர் இஸ் 21 √3. அண்ட் செகண்ட் சம், செக் த வேல்யூ ஃபஸ்ட். ஆர்டர் சேமாக இருக்கா, ரேடிகன் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் முதல்ல. ஸோ இயர் ஆர்டர் 3 ஆர்டர் 3 ஆர்டர் 3, radican 5 5 5. So order and radicand are same. So you can add the given surds, add or subtract எதுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்துங்க. 4 2 3. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். 4 + 2 - 3. இங்கே ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ் வேல்யூ, இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் வேல்யூ. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 5, ஆர்டர் சேமாக இருக்கிறதால, ஆர்டர் அண்ட் ரேடிகன் சேமாக இருக்கிறதால அது காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டோம். 4 + 2 6, 6 - 3 3. ஸோ ஆன்சர் இஸ் 3 × cube root of 5. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் செகண்ட் சம். அண்ட் தேர்ட் ஒன், 3 × this is 3 × √75. இது என்ன சர்ட்? ஒரு மிக்ஸ்டு சர்ட். நெக்ஸ்ட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கா? நிச்சயமாக இல்லை, இது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இல்லை. ப்ளஸ் 5 × √48 minus √243. this is a given value. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்? ஆல்ரெடி அந்த வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ ரேடிகன் வேல்யூ சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இல்லை அப்படின்னா ஆர்டரும் ரேடிகனும் நம்ம சேமாக மாற்றி தான் ஆடோ இல்லை சப்போ பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? அதனுடைய ஆர்டரை சேமாக மாற்ற போகிறோம். ஆர்டர் அண்ட் ஆல்ரெடி ஆர்டர் சேமாக தான் இருக்குது, ரேடிகண்ட்டு சேமாக மாற்ற போகிறோம். ஸோ ரேடிகண்ட்டை சேமாக மாற்றினா என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு 75 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 75 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ பாருங்கள். 5 × 5 × 3 5 5s are 25 25 × 3 75. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். சைடில் ரஃப் காலம் இருக்குது பாருங்கள். இந்த ரஃப் ஒர்க் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 243, இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 75, இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 48. இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஷீட்டில் பார்க்கும் போது ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சர் வந்து நல்லா கிளியராக தெரியும். ஸோ இதனுடைய ரஃப் ஒர்க்கை சைடில் மென்ஷன் பண்ணி தான் இந்த சம்மே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ 75 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேக்டரைசேஷன் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக பண்ண முடியும். இல்லை மேனுவலாக உங்களுக்கு தெரியும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துங்க. 3 × √75 போது 3 மல்டிப்பிளில் வரும். 75 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் 5 × 5 × 3. ஸோ இந்த ரெண்டு 5லேருந்து ஒரு 5 வெளியே வந்துடுமா? ஏன்? ஆர்டர் வந்து 2. அப்போ 2 சேம் வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். ஸோ 5 × 3 அப்படின்னும் போது 15 √3. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 5 × √48.
ரூட் 48 போது அதை பிரிச்சுருங்க பார்க்கலாம். ரூட் 48 பிரிங்க. 4 4s are 16. 16 into 3 இஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொன்னீங்க. ஆனால் வந்து 4லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னா 2 2ஆக வச்சு போட்டாலும் உங்களுக்கு அதே சேம் ஆன்சர் தான் வரும். நான் இங்கே கொடுத்துருக்கிறது மேனுவலாக கொடுத்துருக்கேன். ஸோ மேனுவல் கேல்குலேஷனில் கொடுக்கும்போது நமக்கு வந்து வேல்யூ நமக்கு நல்லா வெல்வர்ஸ்டாக தெரிஞ்சதாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் தான் ரஃப் ஒர்க் கொடுத்துருப்பேன். ஸோ 2 2s are 2 2s are வச்சு நமக்கு கொடுத்துருக்கிறது இங்கே டேரெக்டாக நான் 4ன்னு எடுத்திருக்கேன். அவ்வளோதான் சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதுவும் இதுவும் சேம் மீனிங் தான். ஸோ மேனுவலாக தெரிஞ்சாலும் அதை போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டிங்கன்னா இதே ஆன்சரை வச்சு போடுங்க. இந்த 2 2 வச்சே போடுங்க. ஸோ 2 2லேருந்து ஒரு 2 வெளியே வந்துடும். இதில் 2 2லேருந்து ஒரு 2 வெளியே வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு தான் கிடைக்கும். அதை நான் டேரெக்டாக இந்த இடத்துல 4ன்னு போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கரெக்ட் தான். ஸோ இந்த சைடில் ரஃப் ஒர்க்கை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்? அண்ட் தென் இப்போ பாருங்கள், இப்போ இந்த வேல்யூவில் நான் வந்து உங்களுக்கு எடுத்துருக்கிறது 4 into 4 into 3. ஸோ 2 4லேருந்து ஒரு 4 உங்களுக்கு வெளியே கெட் பண்ணிவிடும். ஏன்னா இண்டெக்ஸில் ஏதாவது ஸ்கொயர் ரூட் வேல்யூ உங்களுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 2ஆக இருக்குது. ஸோ ஆல்ரெடி 5 இருக்குது. 5ஓட ஒரு 4 வெளியே வருது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 into 4 20ன்னு வந்துடும். 20 into root 3. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள், 243. அதனோட ஃபேக்டரைசேஷன் வேல்யூ பாருங்கள். 3 வந்து 5 டைம்ஸ் மல்டிபிள் ஆகணும். அப்போ இதுலேருந்து ஒரு 3 வெளியே வரும். திரும்பவும் அந்த 2 3லேருந்து உங்களுக்கு ஒரு 3 வெளியே வரும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 2. அப்போது 3 3s are 9 ஆகிடும். ஆல்ரெடி ரூட்டுக்குள்ளே ஒரு 3 இருக்குது. ஸோ 9 root 3. இப்போ செக் பண்ணி பாருங்களேம்மா. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். root 3 root 3 root 3 இண்டெக்ஸும் ரேடிகண்ட்டும் சேம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ கம்பைன் பண்ண போகிறீங்க. அடிஷன் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ஆட் பண்ணி வர ஆன்சரோட சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வருது உங்களுக்கு. 15 + 20 - 9. இப்போ 15 + 20 போது 35 ஆகிடும். 35லேருந்து உங்களுக்கு 9 லெஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 26 வந்துடும். ஸோ ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது ஆர்டர் அண்ட் அதாவது இண்டெக்ஸ் வேல்யூவோடைய ரூட் வேல்யூவும் ரேடிகன் வேல்யூ சேமாக ஆக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது நீங்கள் கோஎஃபிஷியண்ட்டை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4th சம் 5 into cube root of 40. 5 into cube root of 40 plus 2 into cube root of 625 minus 3 into cube root of 320. Same value, sorry, same process. இப்போ இந்த 40 எடுத்துங்க, ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணுங்கள். 625 எடுத்துங்க, அதுக்கும் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் 320 எடுத்துக்க போகிறீங்க, அதுக்கும் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சரில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபேக்டரைசேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். 5 into cube root of 40 மட்டும் எடுத்துருக்கேன். ஃபேக்டரைசேஷன் போட்டாச்சு. ஸோ அதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2 into 2 into 2 into 5. க்யூப்னு கொடுத்துருக்காங்க ஆர்டர். அப்போ 3 2லேருந்து ஒரு 2 வெளியே வந்துடும். ஸோ 5 into 2 cube root of 5. ஆர்டர் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் மென்ஷன் பண்ணணும். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், மீனிங்கே மாறிடும். இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் 3ன்னு போடலன்னா அது என்ன மீனிங் ஆகிடும்? ஸ்கொயருன்னு ஆகிடும். ஸோ டோட்டலாக மிஸ்டேக் ஆகிடும். ஸோ 5 into 2 gives 10. ஸோ 10 into cube root of 5. நெக்ஸ்ட் வேல்யூ 2 into cube root of 625 எடுத்துங்க. 625 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 times 5 வரும். ஸோ 3 5லேருந்து ஒரு 5 கெட் பண்ணிவிடுவோம் வெளியே. 5 வெளியே வந்துருச்சு. ஸோ ஆன்சர் 10 வந்துருச்சு. cube root of 5. ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு கெட் பண்ணிட்டோம். 3 into cube root of 320. 320 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு 6 times 2 வரும், 5 வரும் மல்டிபிளில் திரும்பவும். ஸோ 3 2லேருந்து ஒரு 2, திரும்பவும் 3 2லேருந்து ஒரு 2 வெளியே வந்துருச்சு. இண்டெக்ஸ் வேல்யூ 3ஆக இருக்கிறதால 3 3ஆக பேர் எடுக்கணும் நம்ம. ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது ஒன்று மல்டிப்பிளில். ஸோ 3 மல்டிபிள்ஸ் எடுத்துங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 5 மட்டும் இருக்கும். ஸோ cube root of 5. 3 2s are 6, 6 2s are 12. ஸோ 12 into cube root of 5. ஸோ வந்திருக்க வேல்யூலாம் எடுத்துங்க. என்னென்ன வேல்யூஸ் நமக்கு இப்போ கிடைச்சிது? ஃபஸ்ட் வேல்யூ பாருங்கள், 10 into cube root of 5. 10 into cube root of 5. And last value 12 into cube root of 5. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இதை கம்பைன் பண்ண போகிறீங்க. 10 கொசினில் +இருக்கிறதால +, அகெயின் வேல்யூ 10, நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்கிறதால -12.
10 plus 10, 20, 20 less 12, 8. Cube root of 5 common வெளியே இருக்கு. So cube root of 5 is the final answer. Did you understand this? Next sum. Second Roman. Simplify the following using multiplication and division properties of surds. இதுக்கு முன்னாடி addition and subtraction property பார்த்தோம். இப்போ multiplication and division property surdsல நம்ம பார்க்க போகிறோம். First sum பாருங்க. ஆர்டர் இதுக்கு என்ன செக் பண்ணணும் நம்ம இதுக்கு ஆர்டர் மட்டும் சேமாக இருந்தால் போதும். ஆனால் வந்து அடிஷன் சப்ராக்ஷனில் என்ன சேமாக இருக்கணும், ஆர்டரும் சேமாக இருக்கணும், ரேடிகண்டும் சேமாக இருக்கணும். இப்போ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் ஆர்டர் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஆர்டர் பாருங்கள் 2 2 2 மூணுத்துக்குமே ஆர்டர் 2ஆக இருக்குது. அப்போ ரேடிகண்ட் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிவிடுங்க, மல்டிபிள் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு. 3 into 5 into 2 gives 30. ஸோ ரூட் 30 is the answer. இண்டெக்ஸ் வேல்யூ 2ஆக இருக்கிறதால ரேடிகண்ட் must get multiple. Is it clear? And next order பாருங்க 2. So you can divide the radicand value. அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது என்ன செய்வோம், ஸோ காமனாக வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35/7. ஸோ 35/7 கொடுத்துருக்கும் போது காமன் ஃபேக்டர்ஸ் வருது இல்லையா, 1 7s are 7, 5 7s are 35. ஸோ ஆன்சர் இஸ் ரூட் 5. And next third sum. Cube root of 27 into cube root of 8 into cube root of 125. இப்போ சேம் அதே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆர்டர் வந்து சேமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வேல்யூ நம்ம எலாபரேட் பண்ண போகிறோம். 27 பிரிச்சுக்க போகிறோம் யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 3 3s are 9, 9 3s are 27. 8 எடுத்துங்க, 2 2s are 4, 4 2s are 8. 125, 5 5s are 25, 25 into 5, 125. ஸோ இந்த 3 சேம் வேல்யூலேருந்து ஒரு 3 வெளியே வந்துடும், ஏன்னா ஆர்டர் 3 இருக்குது. 3 2லேருந்து ஒரு 2 வெளியே வந்துடும், ஆர்டர் 3 இருக்கிறதால. திரும்பவும் 3 5லேருந்து ஒரு 5 வெளியே வந்துருச்சு, ஆர்டர் 3 இருக்கிறதால. இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திரும்ப ஒரு முறை எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று சொல்கிறேன். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 5 into 5 into 5ன்னு வரும்போது என்ன ஆகும், 5 க்யூபாக இருக்குமா, அப்போ 5 க்யூப்னு வரப்போகுது. இந்த வேல்யூ இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாற்றினா 1/3 ஆகிடும். 3 3 கெட் கேன்சல், அதனால் இந்த ஒரு 5 வெளியே வருது. அதை நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு 5 வெளியே வருதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது ஞாபகம் வச்சிங்க, இதுதான் ஃபார்மேட். 3 2s are 6, 6 5s are 30. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 30. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் பாருங்கள், இது ஒரு ஃபார்முலா, அல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்முலா. இது a plus b into a minus b equal to a square minus b square. அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில் இது ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த ஐடென்டிட்டி பேட்டர்னில் இது இருக்கா பாருங்கள், a வேல்யூ ப்ளஸ் சிம்பிள் b வேல்யூ. அதே மாதிரி a வேல்யூ மைனஸ் சிம்பிள் b வேல்யூ. ஸோ ஏபியோட வேல்யூ சேமாக இருக்குது. ஒன்று ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குன்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கிறதால அந்த ப்ராப்பர்ட்டி நான் பேஸ் பண்ணி சம் போட போகிறேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணும்போது இது கொஸ்டின் எழுத போகிறீங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இல்லையா, ஏவோட வேல்யூ என்ன 7 ரூட் a, பியோட வேல்யூ என்ன 5 ரூட் b. ஸோ இது என்ன செய்யணும், ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் எழுதணும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னும் போது ஏக்கு தனியாக ஸ்கொயர், அகெயின் பிக்கு தனியாக ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர் ஆகிடுச்சு. அப்போது 7க்கும் இது ஸ்கொயர், ரூட் ஏக்கும் இது ஸ்கொயர், கரெக்டுங்களா? 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 7 7s are 49. 5 ஸ்கொயர் பண்ணால் 5 5s are 25. இப்போ இந்த இடத்துல ஏபி எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியில் இண்டெக்ஸ் ரேடிக்கல் நோட்டேஷன் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். உங்களோட ஆர்டரும் அதாவது இந்த இடத்துல ஆர்டர் n இருக்குது, பவர் வேல்யூ என்ன இருக்குன்னா ஆர்டரும் பவர் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா ரேடிக்கன் தான் ஆன்சராக வரும்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதே தான் உங்களுக்கு இதனோட ஆர்டர் 2, இதனுடைய பவர் வேல்யூ வந்து உங்களுக்கு 2 அப்படின்னும் போது உள்ளே இருக்க ரேடிக்கன் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49, இந்த வேல்யூ உங்களுக்கு ஏன்னு வந்துடும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இந்த வேல்யூ பின்னு வந்துடும். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் சம். Square root of 225/729 minus square root of 25/144 divided by square root of 16 divided by 81. ஸோ இதுவும் சேம் ப்ராசஸில் தான் செய்ய போகிறோம். டிவிஷன் சம், கரெக்டுங்களா? 225 ஒரு ஸ்கொயர் நம்பரா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஸ்கொயர் நம்பர். 15 15s are 225. 25 ஸ்கொயர் நம்பரா? எஸ். 5 5s are 25. 16 4 4s are 16, கரெக்டா? நெக்ஸ்ட்டு 81 எடுத்துங்க, 9 9s are 81. 144 ஸ்கொயர் நம்பரா? எஸ்.
12 12s are 144. ஏன் ஸ்கொயர் நம்பராகவே எழுதிட்டுருக்கீங்கன்னா இங்கே ரூட் என்ன இருக்குது பாருங்கள், ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போது ஸ்கொயர் நம்பராக இருந்தால் நீங்கள் ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ரூட்டோட வேல்யூ அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு 2ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உள்ளே இருக்கிற வேல்யூ ஸ்கொயர் நம்பராக இருந்ததுன்னா ஸ்கொயர் பேட்டர்னே நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போகணுன்ற நெசசிட்டிலாம் கிடையாது. இது கிளியர்? தெரியாததுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், தெரிஞ்சதுன்னா நீங்கள் டேரெக்டாக போட்டுங்க. 729 அதனுடைய உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நீங்கள் கொடுத்துருக்க பாருங்கள், சைடில் ரஃப் ஒர்க்காக மென்ஷன் பண்ணிங்க. ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81, 81 into 9 automatically 729. ஸோ அந்த வேல்யூ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி. ஸ்கொயர் ரூட்டுன்றதுனால ரெண்டு சேம் வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ நம்ம வெளியே கெட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் 15, ஆன்சர் இஸ் 5, ஆன்சர் இஸ் 4. இந்த வேல்யூவில் உங்களுக்கு என்ன வரும், 6 times 3 வருதா, அப்போது 3 3 வெளியே வந்துடும் உங்களுக்கு. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27, ஹியர் இட் இஸ் 12 அண்ட் தென் 9. ஸோ இந்த வேல்யூ நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை கம்பைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டர் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட் மீன்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச் இன்டு சேம் வேல்யூ ஸோ தட் யூ கேன் கம்பைன் த நியூமரேட்டர். ஸோ வி ஆர் யூஸிங் எல்சிஎம் இயர். 27க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 27, 12 எல்சிஎம் கொடுக்க போகிறோம். ஸோ 3 எடுக்கிறேன். 9 3s are 27, 4 3s are 12. அகெயின் ப்ராசஸ் போகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து 108 வரும். ஸோ 108 வரும்போது இந்த ரெண்டு டினாமினேட்டர் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூக்கு மட்டும் தான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஏன் இதுக்கு எடுக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற சிம்பிள் பாருங்கள், டிவிஷன் சிம்பிள். அதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்க முடியாது. இப்போது இது சப்ராக்ஷன், அடிஷன் சப்ராக்ஷனில் கம்பைன்ட் ஆகிற ஃப்ராக்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளால் நியூமரேட்டர்ஸை கம்பைன் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதனால் இந்த ரெண்டு வேல்யூக்கு தான் நமக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சு, 108 வந்துருச்சு. 27ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 108 வரும், 4. ஸோ நியூமரேட்டர்ஸ் வந்து மல்டிப்ளை பை 4. 12 into 9 gives 108. ஸோ 5 into 9 மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஃபைனல் ஆன்சர் 60 minus 45. 60 minus 45 gives 15 by 108. ஸோ இந்த வேல்யூ பாருங்கள், உங்களுக்கு வந்து டிவைட் சிம்பிள் பிட்வீனில் இருக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி நம்ம படித்த விஷயந்தான். டிவைட் இருக்குன்னா அதை வந்து மல்டிபிள் சிம்பிளுக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு இங்கே இருக்கிற இந்த வேல்யூ ரெசிப்ரோக்கலாக மாறும். நியூமரேட்டர் கம்ஸ் டு த டினாமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கோஸ் டு த நியூமரேட்டர். ஸோ 9/4 மாறிடுச்சு. ஸோ கேன்சலேஷன் பண்ணுங்கள். 15/108 into 9/4. 19 is 9, 19 is 9, remainder 1, 2 9s are 18. இது ரெண்டுமே 3 டேபிள் வருமா? எஸ். 4 3s are 12, 5 3s are 15. Again never get cancel here. So 5 into 1, 5, 4 into 4, 16 is the final answer. I think you are well versed in today's portion. Thank you children. Have a nice day.